ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இப்போது உன் குடும்பத்தில் ஒரு நடக்க வேண்டிய பிரச்சனையை தான் சீக்கிரமாக சரி செஞ்சு அதிலிருந்து உன்னை விடுவித்து காப்பாற்றுவதற்காக இந்த வராகி அம்மா அவசரமாக ஓடி வந்தேன். இன்னும் 2 நாட்களுக்குள்ளாகவே நடக்க வருகிற இந்த பிரச்சனையை சரி செஞ்சு உன்னை அதிலிருந்து காப்பாற்றி உன் மனசுக்கு சந்தோஷம் தரக்கூடிய நல்ல விஷயம் நடக்கும்படியாக தான் ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை நிகழ்த்த போகிறேன். ரொம்ப நாளாக ஏற்கனவே உன் வீட்டில் சரியாக நிம்மதி இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், மகிழ்ச்சி இல்லாமல், சிரிப்பு சத்தம் இல்லாமல் ஏதோ கடமைக்குன்னு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. அது இதுன்னு 1008 பிரச்சனைகள் உங்கள் ஒவ்வொருத்தர் மனசுக்குள்ளேயும் ஓடிக்கிட்டு இருக்கு. இதில் புதுசாக வேற யாராவது பிரச்சனையை உண்டாக்க நினச்சா, உன்னை குறை சொல்லி திட்டி தூற்றி உன்னை துன்பப்படுத்த நினச்சா, அதை பார்த்துக்கிட்டு இந்த வராகி அம்மா சும்மா இருப்பேனா என்ன? இதோ உனக்காக ஓடி வந்து உன் பக்க நியாயத்தை தட்டி கேட்டு உனக்கு நடக்க போகிற தப்பான விஷயத்தையும் தவற விட்டுட்டு உன்னை சந்தோஷமா நிம்மதியா வாழ வைக்கிறதுக்காக இந்த வராகி அம்மா ஓடி வந்துட்டேன். இப்போதைக்கு கொஞ்சம் பொறுமையாயிரு. ஒரு சில நேரங்களில் மனிதர்கள் இப்படிதான், கொஞ்சம் எதிர்பார்க்காம முன்னுக்கு பின் முரண்பாடாக ஏதாவது ஒன்று நினச்சிக்கிட்டு ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டும் செஞ்சுக்கிட்டும் இருப்பாங்க. குடும்பம்னாலே அமைதியான மகிழ்ச்சி நிறைந்த பூங்காவனமாக இருக்கணுமே தவிர சண்டையும் சச்சரவும் போடக்கூடிய போர்க்களமாக இருக்கக்கூடாது. உன் குடும்பத்தில் வரக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு காரணமே புரிதல் இல்லாமலும் பக்குவம் இல்லாமலும் நீங்கள் நடந்துக்கிற விதம்தான். ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் தப்பு செய்கிறதும், ஒருத்தரை பார்த்து இன்னொருத்தர் கோவப்படுறதும், எரிச்சல் அடைவதும், பேசுவதும் இன்னும் உன் குடும்பத்தில் தொடர்ந்துக்கிட்டே இருக்குதுன்னா அதுக்கு மூல காரணம் யாருன்னு யோசி. தப்பு யார் மேலே வேணாலும் இருக்கட்டும், முதல் ஆளாக விட்டு கொடுத்து அனுசரித்து போகிற ஆளாக நீ இருந்துடு என் செல்லமே. நீ மாறினதை பார்த்து, நீ நல்லா பேசுகிறத, பொறுமையாக பக்குவமாக நடந்துக்கிறத பார்த்து உன் குடும்பத்தில் உள்ளவங்களும் மாறும்படியும் திருந்தும்படியும் இந்த வராகியம்மா நான் செய்கிறேன். நீங்களே உங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் இல்லாமல் நடக்கிறதால தான் உங்களுக்குள்ள சுலபமாக மற்றவங்க வந்து பிரச்சனையை கொடுத்து உங்களை கஷ்டப்படுத்தி கண்கலங்க விடுறாங்கன்றதையும் தெரிஞ்சுக்கணும். நீ உங்களுக்குள்ள எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு அனுசரித்து விட்டு கொடுக்காம நடக்கும்போது யாருமே மூன்றாவதாக இன்னொருத்தர் உங்கள் குடும்பத்தில் வர முடியாது. இப்போது அப்படிதான் உனக்கு நெருங்கிய உறவினர் ஒருவரால் உங்களுக்குள்ள கலகமிட்டு சண்டையை தூண்டி விட்டு பிரச்சனை நடக்கிறதுக்கு அவங்க வழி பார்த்துக்கிட்டு திட்டம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த சதி வேலையை முறியடிச்சு உன் தலைவிதியை மாற்றி எழுதி உன் குடும்பத்தில் எல்லாருமே உன்னை புரிஞ்சுக்கும்படியும் உன்னை அனுசரிச்சுக்கிட்டு அவங்களும் விட்டு கொடுத்து வாழும்படியும் எல்லாருக்குமே நல்ல புத்தியை கொடுத்து உங்கள் குடும்பத்தை உயர்த்தி மேலோங்கி வாழ வைப்பதற்காக தான் இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்திருக்கேன். நீ கண்ட கனவு நிச்சயமாக பலித்தே தீரும். நீ மனோ தைரியத்தை உனக்குள்ள வச்சுக்கிட்டு உன் வாழ்க்கையும் உன் குடும்பத்தையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பை முழுமையாக என்கிட்ட ஒப்படைச்சிட்டினா நான் உனக்கு துணையாக இருந்து அனைத்தையும் வெற்றிகரமாக நடத்தி முடிப்பேன். திடமான மனசும் தைரியமான நல்ல எண்ணங்களோட கூடிய சுத்தமான விசுவாசமான பக்தியும் தான் என்னை உன்னை நோக்கி இழுத்து வந்திருக்கு. நீ எல்லா காலத்திலும் என்னையே வணங்கும் ஆளாக இருப்பதால நான் எல்லா காலத்திலும் உனக்கு கடன்பட்டவளாக இருக்கேன். நான் பட்ட கடனை தீர்ப்பதற்காக தான் நானே இப்போது உன் வீடு தேடி வந்து உன் குடும்பத்தில் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் தருவதற்காக வந்திருக்கேன். இப்போது உனக்கு புரிஞ்சிடுச்சுதானே உன் குடும்பத்தில் அமைதி இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம், பிரச்சனைகள் தொடர்ந்து வருவதற்கு என்ன காரணம்னு? எல்லாமே பேசுகிற வார்த்தைகளில் தான் இருக்குது. மனசுக்குள்ள 1000 கோபம் இருக்கட்டும், வருத்தம் இருக்கட்டும், ஆதங்கம் இருக்கட்டும், ஆனால் வார்த்தைகள் பேசும்போது மிக இலகுவானதாக, தேன் போல இனிமையானதாக, பொறுமையானதாக, பக்குவமாக எடுத்து சொல்வதாக, எந்த நேரத்தில் எதை பேசணும்னு யோசித்து பேசக்கூடிய வார்த்தைகளாக இருந்ததுன்னா குடும்பத்தில் பிரச்சனை வராது. நீங்கள் உங்கள் குடும்பத்தில் எல்லாத்தையும் சரியாக இருந்தீங்கன்னா வெளியாட்கள் மூலமாக உங்களுக்குள்ள பிரச்சனையும் வராது. எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. யார் மூலமாக உனக்கு எந்த கெடுதலும் நெருங்காம இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக நிற்க போகிறேன். நீ கடன்பட்ட நெஞ்சம் போல் கலங்கி இருப்பதற்கான காரணம் என்னன்னு எனக்கு தெரியும். காசு பணம் தான்
உன் வாழ்க்கையில் உனக்கு பெரும் கஷ்டத்தையும் பிரச்சனைகளையும் கொடுப்பதையும் தெரிஞ்சுதான் கடன் பற்று கொண்டிருக்கும் உன் வாழ்க்கையில் கடன் பிரச்சனையே இல்லாத அளவுக்கு உனக்கான வருமானத்தை உயர்த்தி உனக்கு ஒரு நல்ல வழியை காட்ட போகிறேன். நீ எதுக்காகவும் பயப்பட வேணாம். எல்லா வீடுகள்லையுமே நான் இருக்க தான் செய்கிறேன். ஆனால் உன் வீட்டில் நீ என்ன மனசார வணங்கி வழிபடுவதால் முதல்ல உன்னையும் உன் குடும்பத்தையும் பாதுகாத்து அருளாசிகளை வழங்கிக்கிட்டே இருக்கேன். நீ கொஞ்சம் புன்னகையோடு சிரிச்சுக்கிட்டே உன் வாழ்க்கையில் நிதானமாக பொறுமையாக மெதுவாக உன் குடும்பத்தில் பேச கற்றுக்கோ. எதுக்காகவும் கவலைப்படவோ கலங்கவோ வேண்டாமேன்னு செல்லமே. அனைத்தையுமே நான் உனக்கு தருவதற்கான நேரம் வந்துருச்சு. இப்போது நீ துணிவோட தைரியமாக எதை செஞ்சாலும் நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடைக்கும். உனக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய விஷயங்கள் கூட அநியாயமாக பறிக்கப்படுது. உனக்கு நியாயமாக நடக்க வேண்டியதும் உனக்கு கிடைக்க வேண்டியதையும் அடுத்தவங்க ஏமாற்றி அவங்களே வச்சுக்கிறாங்களே. உனக்கு எதுவும் நடக்கவும் விடமாட்டாங்க, உன்னை சந்தோஷமாக விடவும் மாட்டாங்களேன்னு நீ வருத்தப்படாத. எந்த வழியிலாவது உனக்கு கிடைக்க வேண்டிய நியாயத்தையும் உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய நல்லதையும் நிச்சயமாக நானே நடத்தி முடிப்பேன். உனக்காக நான் இன்னும் நிறைய செய்யணும்னு யோசித்து வச்சிருக்கேன். எல்லாவற்றையும் நீ கேட்ட உடனே நான் கொடுக்கலையே தவிர ஒவ்வொன்றையும் சரியான நேரத்தில் உன் தேவைக்கேற்றாற் போல தகுந்த நேரத்தில் தேவைப்படும்போது நிச்சயமாக உன் கைகளில் கொடுத்தே தீருவேன். அதனால் எதை பற்றியும் யோசிக்காம நான் தருவதை ஆனந்தமாய் சந்தோஷமாய் அனுபவிக்க தயாராகு. நிச்சயமா உனக்கு நல்லதே நடக்கும். உன் பிள்ளைகள் மூலமாக உனக்கு பேரும் புகழும் பெருமையும் சேரும்படி நான் செய்கிறேன். நீயும் உன்னை பெற்றவங்கள நல்லா பொறுமையாக பொறுப்பாக நல்லா பார்த்துக்க தயாராக இரு. கஷ்டமான காலம் எல்லாருக்கும் வரதான் செய்யும். அப்படி வரும்போது இந்த வராகி அம்மாவை மனசில் நினச்சிக்கிட்டு பொறுமையோடு எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு போயிட்டீன்னா மகிழ்ச்சியான நேரமும் மன சந்தோஷத்துக்கான நேரமும் உனக்கு வந்துடும். உன் கைகளில் இருந்து உனக்கு கிடைக்காம போன விஷயங்களை எல்லாம் மீண்டும் ஆசீர்வதித்து உன் கைகளிலேயே கொண்டு வந்து சேர்க்கிற பொறுப்பை நான் ஏற்றுக்கிறேன் செல்லமே. உன் வாழ்க்கையிலேயே சிறந்த சந்தோஷமான நிம்மதியான நாட்களை நீ அனுபவிக்க போகிற. நானும் உன் கூடவே இருந்து உனக்கு சரியான பாதையை காட்ட போகிறேன். வாழ்க்கையில் சில சிக்கல்களும் பிரச்சனைகளும் சிரமங்களும் வந்தாலும் அந்த நேரத்துல எல்லாம் இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருந்து காப்பாற்றுவேன்னு உன் முழு நம்பிக்கையும் ஏன் மேலே வச்சிட்டீன்னா நான் உன்னை வழி நடத்துவேன். நன்றி மறந்தவர்களையும் நீ செஞ்ச உதவியை மறந்துட்டு உனக்கு எதிராக வேலை செஞ்சவங்களையும் நினச்சி என்ன இவங்க இவ்வளோ மோசமாக இருக்காங்களேன்னு வருத்தப்பட்டு உன் நிம்மதியை இழக்க வேணாம். நீ செஞ்ச உதவியையும் நீ செஞ்ச நல்ல விஷயங்களையும் மனிதர்கள் மறந்து போகலாம். ஆனால் இந்த வராகியம்மா எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சு கணக்கு எழுதி வச்சிருக்கேன். அதனால தானே நீ செஞ்ச நல்லதையும் நன்மைகளையும் பார்த்து நானே உன்னை என்னை நோக்கி வரவழைத்து கொண்டேன். இனிமே உன் வாழ்க்கையில் உனக்கு துணையாக நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். இதுவரைக்கும் நீ உன் வாழ்க்கையில் எதையுமே இழக்கவில்லை. எல்லாமே பொக்கிஷம் போல என் கஜானாவில் பத்திரமாக பாதுகாப்பாக இருக்கு. சேர வேண்டிய இடத்துல சேர வேண்டிய நேரத்தில் சரியாக உன்னை சேர்த்து அழகாக அற்புதமாக ஆரோக்கியமாக உன் வாழ்க்கையை வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ தலை நிமிர்ந்து எல்லாரையும் எதிர்கொள்வதற்கான நேரம் வந்துருச்சு. நீயும் நிம்மதியாக சந்தோஷமாயிரு. எப்பவுமே நீ கவலைப்படாமல் இருக்கணுங்கிறது தான் இந்த வராகியம்மா என்னுடைய ஆசை. நீ சிந்துற ஒவ்வொரு துளி கண்ணீரையும் உன்னுடைய வலியையும் வேதனைகளையும் உணர்ந்த நான் தான் அதற்கான பதில் சொல்ல வந்திருக்கேன். உனக்கும் உன் குடும்பத்துக்கும் உயர்வை கொடுத்து உன்னை மற்றவங்க முன்னால் சிறப்பாக தலை நிமிர்ந்து தன்மானத்தோட கௌரவத்தோட வாழும்படி செய்வதற்கான நல்ல நேரத்தை நான் உருவாக்கிட்டேன் என் செல்லமே. உன்னை பாதுகாத்து கொண்டிருக்கும் இந்த வராகியம்மா உன் மேல அன்பை வச்சு உனக்கு பாசத்தையும் நேசத்தையும் காட்டி எல்லாமே நல்லபடியாக செய்ய வந்திருக்கேன். இனிமே என்னை மீறி யாரும் உனக்கு எந்த தீங்கும் செஞ்சிட முடியாது, செய்யவும் விடமாட்டேன். உன்னை சுற்றி நடந்த சில விஷயங்களால உன் வாழ்க்கையில் நீ அமைதி இழந்து அதை யோசித்து மனசு கஷ்டப்பட்டு குழம்பி போய் கவலைகளிலும் வருத்தத்திலும் துவண்டு போயிருக்க.
நீ இழந்ததையெல்லாம் கொடுப்பதற்கு இந்த வராகியம்மா நான் இருக்கேன்றதை மறந்துட வேணாம். நீ எதிர்பார்க்கிறதையும் ஆசைப்படுவதையும் கூட உன் கைகளில் நானே கொண்டு வந்து ஒப்படைப்பேன். நீ எப்போதும் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இருக்க கற்றுக்கோ. உன் வேலைகளில் நீ முழு கவனமும் செலுத்து. எதை எப்படி செய்யணும், எப்போது செய்யணும், யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும், யாருக்கு எந்த அளவுக்கு உரிமை கொடுக்கணும், எந்த அளவுக்கு யார்கிட்ட பேச்சு வச்சுக்கணும்னு எல்லாத்தையும் நல்லா யோசித்து சரியாக நிதானமாக கவனமாக நீ செய்யும்போது உன் வாழ்க்கையில் யார் மூலமாகவும் எந்த தீங்கும் பிரச்சனையும் வராமலேயே நான் உன்னை சுலபமாக வெற்றி பெற வைப்பேன். எந்த மனிதரும் உன் வாழ்க்கையில் குறுக்கே வருவதற்கும் உன்னை கண்காணிக்கவும் குறை சாத்தி குற்றம் சொல்லவும் நீ அனுமதிக்காதே என் செல்லமே. ஏன்னா ஒன்று குறை சொல்கிற அளவுக்கு இந்த உலகத்தில் யாருமே உத்தமர்கள் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கோ. யாரோ ஏதோ சொன்னாங்கன்றதுக்காக அதை யோசித்து நீ சோகத்தோடும் கவலையோடும் மனச்சோர்வோடும் வாழ்க்கையில் வீழ்ச்சி அடைவதை பார்ப்பதற்கு நான் விரும்பவில்லை. யார் என்ன சொன்னாலும் அதை ஒரு ஓரமாக வச்சுட்டு உன் வாழ்க்கையில் நீ செய்ய வேண்டிய வேலைகளில் கவனம் செலுத்தி நீ மகிழ்ச்சியாக இருக்கணுன்ற முடிவில் உறுதியாக இரு. எப்போவுமே நீ தைரியமாக இருக்கும்போது யாருடைய செயலும் யாருடைய வார்த்தைகளும் உன்னை எந்த விதத்திலும் பாதிக்காது. அடுத்தவங்க 1000 சொல்லுவாங்க. அதில் பல விஷயங்கள் சுயநலத்தோடு இருக்கும், பல விஷயங்கள் உன் மனசை குத்தி காட்டி காயப்படுத்துவதற்காக இருக்கும். ஆனால் நீதானே தேவையற்ற விஷயங்களை அப்புறப்படுத்திட்டு எது நல்லதோ எது தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு உன் வாழ்க்கையை வாழ தயாராக இருக்கணும். நீ செய்த எல்லா நற்செயல்களும் நிச்சயமாக உனக்கு பலனை கொடுக்கும். நீ மற்றவங்களுக்கு செய்த உதவியும் தான தர்மமும் புண்ணிய காரியமும் ஒருபோதும் வீணாகாது. அது எல்லாத்துக்கும் சேர்த்து உனக்கு உதவி செய்யவும் உனக்கு பதில் தரவும் உனக்கான நல்ல நேரத்துக்காகவும் நீ காத்திரு. கூடிய சீக்கிரம் இந்த வராகியம்மா நானே உன் வீடு தேடி வந்து மகிழ்ச்சியோட உனக்கானதை உன் கைகளில் ஒப்படைப்பேன். இன்னும் இன்னும் செல்வ செழிப்போட சந்தோஷத்தோட நல்ல ஆரோக்கியத்தோட மகிழ்ச்சியோட நீ மன நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வதற்கு இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருப்பேன். உன் மனசுக்குள்ள விலை மதிப்பற்ற அழகான உணர்ச்சிகளும் நல்ல விஷயங்களும் நிறைய இருக்கும்போது தேவையற்ற விஷயங்களை யோசிச்சு நீ கவலைப்படாத. நீ இழந்ததை விட இன்னும் மிக பெருசாக வலுவாக வலிமையுள்ளதாக அனைத்தையுமே உன் கைகளில் நான் ஒப்படைப்பேன். இந்த முறை வராகியம்மாவின் ஆசீர்வாதத்தை பெற்ற நீ இனிமே எதுக்குமே பயப்பட வேணாம். இன்னும் இன்னும் பலமடைந்து உன் வாழ்க்கையில் ஜெயிச்சு வெற்றி பெறும் பறவையாக அனைத்தையுமே உனக்கு நிரந்தரமாக கிடைக்கும்படியாக இந்த வராகியம்மா உன் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வதற்காகவே உன்னை தேடி வந்திருக்கேன். என்னுடைய ஆசீர்வாத மழை இப்போது உன்மீது பொழிந்து உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்க போகுது. அசைக்க முடியாத நம்பிக்கையோடும் பொறுமையோடும் வாழக்கூடிய என் அன்பு பிள்ளையான உனக்கு இனிமே வாழ்க்கை கஷ்டமாக இருக்காது என் செல்லமே. இத்தனை நாளாக கஷ்டத்தோட கெட்ட கர்மாக்களை அனுபவிச்ச உன்னை காப்பாற்றி இனிமே உனக்கு நல்லது நடக்கும்படியும் நல்ல கர்மாக்களை மகிழ்ச்சியாக அனுபவிக்கும்படியும் இந்த வராகியம்மா செய்ய போகிறேன். சில பேர் உனக்கு எதிராக திரும்பி உனக்கு எதிராக பல விஷயங்களை பேசுகிறாங்க, உனக்கு எதிராக வேலை செய்கிறாங்கன்னா அவர்களை கண்டுகொள்ளாமல் கடந்து போக தயாராக இரு. காரணமில்லாமல் யார் உன்னை விட்டு விலகி போனாலும் அதுக்கு உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு அதை பற்றி யோசிக்காமல் நீ நிம்மதியாக இருக்க கற்றுக்கோ.